டாக்டர் பிளஸ் ரசிக பெருமக்களுக்கு என்னுடைய உளமார்ந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். உலகெங்கும் வாழ்கிற தமிழ் சொந்தங்கள் சித்தர்களினுடைய அருளால் நீண்ட ஆயுளோடும் நிறைந்த ஆரோக்கியத்தோடும் வாழ வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். சித்தர்கள் நெறியில் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுவதே சித்தர்கள் நம்மை ஆசீர்வதித்தனுடைய விளைவு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சித்தர்கள் இறை நிலை அடைந்தவர்கள். சித்தர்களே இறைநிலை அடைந்தவர்கள் என்று சொல்லுவேன். என்ன, சித்தர்களுடைய தத்துவத்தை பற்றி நிறைய பேச இருக்கிறோம். சித்தர்கள் வாழ்க்கையை வாழ்வாங்கு வாழ்ந்து 4 நிலை சொல்லுவார்கள் வாழ்க்கையில். 1 பிரம்மச்சரியம், 2 கிரகஸ்தம், 3 சந்நியாசம், 4 வானப்பிரஸ்தம் என்று 4 நிலைகளை பிரிப்பார்கள். அதாவது பிரம்மச்சரியத்தோடு இருக்கிற வயது, அதற்கப்புறம் இல்லறை வாழ்க்கை வாழ்கிற ஒரு வயது, அதற்கப்புறம் சன்னியாசி போல வாழ்கிற வயது, அதற்கப்புறம் சன்னியாசத்தையும் துறந்து விட்டு கானகத்துக்கு சென்று வாழ்கிற வயது. அந்த கானகத்துக்கு சென்று வாழ்கிற வயது இறைநிலையை தேடுகிற வயது. 60 வயதுக்கு மேலே கானக வாழ்க்கை, 50 வயதுக்கு மேலே துறவர வாழ்க்கை, அந்த 30 இருந்து 50 வயதுக்குள்ள தாம்பத்திய வாழ்க்கை, கிரகஸ்த வாழ்க்கை, அதற்கு முன்னால் வரையிலும் நல்ல பிரம்மச்சரிய வாழ்க்கை. இப்படி 4 நெறிகளாக வாழ்க்கையை பிரித்திருக்கிறார்கள். இந்த பிரம்மச்சரியம் என்பதை பலர் தவறாக பல பொருளிலே சொல்லுகிறார்கள். பிரம்மச்சரியம் என்பது நெறி தவறாத நேர்மையான உள்ளத்தால் பொய்த்து ஒழுகாத வாழ்க்கை தான் பிரம்மச்சரியம். இல்லறம் என்பது ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு ஒருவருக்கு ஒருவர் உதவியாக வாழ்கிற வாழ்க்கை தான் இல்லறம் என்பது. அப்படி இல்லைன்னா அது நல்லறமாக இருக்காது. ஆனால் அது அப்படி அமைவதில்லை. ஒருவருக்கு ஒருவர் ஈகோ வந்துவிட்டு பெரும்பாலும் சண்டை போட்டுக்கிற ஒரு நெருக்கடித்தான் வருகிறது. இந்த வெந்தயக்கீரை என்று ஒரு கீரையை நாம் மார்க்கெட்டில் வாங்குகிறோம். வெந்தயம் அது சர்க்கரை நோய்க்கு எவ்வளவு சிறந்தது, ஆண்மைக்கு சிறந்தது, அது மார்பக வளர்ச்சிக்கு எவ்வளவு உதவியாக இருக்கிறது. இப்படியெல்லாம் பலவற்றை வெந்தயத்தினுடைய தலைப்பிலே பார்த்தோம். இப்ப வெந்தயக்கீரை மிகச்சிறந்த வைட்டமின் சத்துக்கள் அடங்கிய நிறைய உடலுடைய ஆரோக்கியத்துக்கு வேண்டிய ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ், இரும்பு சத்து மலிந்திருக்கிற ஒரு கீரை வெந்தயக்கீரை. வயிற்றுக்குள்ளே இருக்கிற பொறுமல், செரிமான பிழைப்பாடாக இருக்கிற மந்தம், வாயு தொல்லைகள், உடல் வெப்பம், தொடர்ந்து வருகிற இருமல், இவைகளையெல்லாம் அகற்றுகிற ஆற்றல் வெந்தயக்கீரைக்கு உண்டு. வெந்தயத்தினுடைய சிறப்பை பற்றி பேசுகிற போது தேரையர் சொல்லுவார், பொறுமந்தம் வாயுகபம் போராடுகின்ற இருமல் அரிசி இவையோகம் தரையில் தீதில் உயர்நமனை சீரும் விழியனங்கே கோதில் வெந்தயக்கீரைக்குள். இந்த கீரைக்கு ஒரு அடைமொழி போடுறார். அது என்ன அட்ஜெக்டிவ்? கோதில். கோதுன்னா குற்றம். குற்றமே இல்லாத கீரையா வெந்தயக்கீரை. கோதில் வெந்தயக்கீரைக்குள். எதற்காக? பொறுமந்தம், வயிற்றிலே பொறுமல் இருக்கிறது, மந்தம் இருக்கிறது, செரிமான சக்தி குறைந்திருக்கிறது, பொறுமந்தம் வாயு தொல்லை இருக்கிறது, கபம் மீறி இருக்கிறது. பொறுமந்தம் வாயு கபம் போராடுகின்ற இருமல். சிலருக்கு தொடர் இருமல் பல மாதங்கள் நீடிக்கும். எந்த காப் சிரப் சாப்பிட்டாலும் அந்த இருமல் போறதில்லை. அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த போராடுகின்ற இருமலையும் போக்குகிற ஆற்றல் இந்த வெந்தயக்கீரைக்கு இருக்குது. இன்றைக்கு நம்ம மார்க்கெட்டில் போனோம்னா அந்த வெந்தயக்கீரை இப்படி சிறிய கட்டு கட்டி விற்கிறார்கள். இந்த வெந்தயக்கீரையை தாளிப்பதற்கு பயன்படுத்துவார்கள். இப்படி சிறிதாக இருப்பதை கொஞ்சம் பெரிதாக வளர்ந்து இருந்தால் அந்த கீரையத்தை கொண்டு வந்து பருப்பு சேர்த்து சமைப்பார்கள். இப்போ பாருங்க, இந்த கீரையுடைய நுனியில இன்னும் அந்த வெந்தயம் ஒட்டி கொண்டு இருக்கிறது. இந்த வெந்தயக்கீரையை மிகச்சிறந்த உணவாக நாம் பயன்படுத்தலாம். எப்படி? வெந்தயத்தை குழம்பு செய்து, வெந்தய குழம்புன்னு சொல்லுவாங்க, பருப்பு சேர்த்து வெந்தய குழம்பு செய்து விட்டால் அதில் கசப்பு ருசி இருக்காது, மிக சாப்பிடுவதற்கு நன்றாக இருக்கும். இந்த வெந்தய கீரையை சாப்பிடுவதனால இரும்பு சத்து உடலிலே கூடும், ஜிங்க் சத்து உடம்பிலே நிறைய கிடைக்கும்,
உடம்பில் நோய் எதிர்ப்பாற்றல் நிறைய கிடைக்கும். வெந்தயத்தில் இருக்கிற அத்தனை ஆற்றலும் வெந்தய கீரையிலே இருக்கிறது. வெந்தயத்தில் இருக்கிற ஆற்றல் பல மடங்கு கூடி வெந்தய கீரை வழியாக நமக்கு கிடைக்கிறது. ஏன்னா இது ஸ்ப்ரவுட், இப்படி இளம் முளைப்பு கீரை. இந்த முளைக்கட்டிய வெந்தயம் சொன்ன பாருங்க, அதற்கு நிகராக இந்த இளம் முளைப்புடைய இந்த இளங்கீரை இருக்கிறது. அது மிகச்சிறந்த ஒரு உணவு மருந்தாகும். இந்த வெந்தயத்தை இப்படி இந்த அடியில் இருக்கிற வேர் பகுதியை நறுக்கி விட்டு நன்றாக கழுவி விட்டு உலர்த்தி, அந்த உலர்த்தி எடுத்ததை தாளிப்பதற்கு பயன்படுத்துவார்கள். அதோடு இல்லாமல் சைவ அசைவ உணவு எதுவாக இருந்தால் அதுக்கு டாப்பிங்ஸுக்கு இந்த வெந்தயத்தை பயன்படுத்துவார்கள். எப்படி பயன்படுத்தினாலும் இந்த வெந்தயம் இருக்கிறது, அது இரும்பு சத்தையும் ஜிங்க் சத்தையும் உடம்புக்கு வேண்டிய ஆண்மை சக்திக்கு உரிய சத்தையும் வாயு தொல்லைகளை அகற்றி வயிற்றில் இருக்கிற பொறுமலை நீக்கி உடலுக்கு நல்ல ஆரோக்கியத்தை தந்து உடலுடைய வெப்பத்தை தணித்து உடலுக்கு இதமான ஒரு மூலிகையாக இந்த வெந்தயம் இருக்கிறது. இந்த வெந்தயத்தை பயன்படுத்தி தமிழ் கூறும் நல்லுலகம் ஆனந்தமாகவும் ஆரோக்கியமாகவும் வாழ வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.